மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா குக்கிங் vlog தான் பார்க்க போறீங்க. என்ன அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யும் முறை. பன்னீர் தான் வந்து இன்னைக்கு பண்ண போறேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா வித் சப்பாத்தி அதுதான் வந்து பண்ண போறோம். அந்த vlog தான் வந்து பார்க்க போறீங்க. வாங்க பன்னீர் பட்டர் மசாலா நான் எப்படி செய்யறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ பன்னீர் பட்டர் மசாலாக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலாக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் தேவை, அதை எடுத்து வச்சாச்சு. வாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வணக்கணும். என்னென்ன அப்படின்னா முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கிங்க, நான் வந்து வரமிளகா சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகம். அவ்வளோதான். சண்டே இன்னைக்கு வந்து சண்டேங்கிறதுனால சண்டே ஏன் அசைவம் செய்யலை, என்ன காரணம்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மகா சிவராத்திரி இன்னைக்கு. அதனால் வந்து அசைவத்துக்கு ரெஸ்ட் விட்டுட்டு சைவத்தில் இறங்கிட்டோம். இருந்தாலும் அசைவம் சாப்பிட்ட மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக பன்னீர் செய்கிறோம். அப்படிங்கிறியா? உன் பிள்ளைகிட்ட அசிங்கப்பட்டனால நீ செஞ்சு கொடுக்குற. செஞ்சு கொடுத்ததில்ல. இந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் வந்து ஊத்துவாங்க. நம்ம வந்து பாப்பா என்ன பண்ற பாரு. அதெல்லாம் நம்ம ஊத்த வேண்டாம், ஓகேங்களா? நம்ம நார்மலா வந்து நம்ம வீட்ல இருக்கிற பொருளை வச்சு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நீ எங்க கையை கட் பண்ணிக்காத. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து லைட்டாக காயிட்டு போதும். லைட்டாக காஞ்சிச்சுன்னு எப்படி தெரியும்? லைட்டாக அப்படியே வரும். அதான் லைட்டாக வெயிட்டாலாம் எங்களுக்கு எப்படி தெரியுங்கிறேன் நான். ஃபஸ்ட்டு பட்டை போட்டுக்கலாம். நெத்திலியா? ஐயோ கடவுளே. அடுத்து நாமம் போட்டுக்கலாம். கிராம்பு போட்டுக்கலாம். அப்புறமா முந்திரி வந்து இருந்தால் போட்டுக்குங்க, இல்லாட்டினா வேண்டாம். முந்திரி போட்டுக்கலாம். போடலாங்கிறியா வேண்டாங்கிறியா? டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இந்த நண்டுக்கெல்லாம் போடுற மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து இஞ்சி, பூண்டு, வரமிளகாய். சிம்லேயே வச்சு வாங்க, கறியிரு. அது அதாவது வோடஃபோன் சிம்மோ இல்லை ஏர்டெல் சிம்மோ எந்த சிம்மாக இருந்தாலும் சரி அந்த சிம்லேயே வச்சு வணக்கிடுங்க. இது ஒரு பைத்தியம். அடுத்து லைட்டாக இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக. ஆமாம், மஞ்சள், பச்சை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலரில் வரும். பச்சை கலர் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் வந்திருக்கு. உங்கள் வீட்டில் என்ன கலர் வருதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆமாம், வெங்காயம் சேர்க்கலைன்னா அங்கே சண்டை வந்துடுறாங்க. வெங்காயத்தை கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். வெங்காயமும் லைட்டாக கலர் மாறும். ஆமாம், அது வெங்காயம் என்ன கலரில் மாறுதுன்னு சொல்லிடுவாங்க. யாரெல்லாம் வந்து இன்னைக்கு சிவராத்திரியாவே இருந்தாலும் எங்க வீட்டுல நாங்க சிக்கன் மட்டன் எடுப்போம்யா, நாங்க சாப்பிடுவோம்யா அப்படின்னு சொல்றவங்க யார் இருப்பீங்க? மறக்காம. இல்லை நானே அப்படித்தான் இருந்திருக்கேன். இல்லை நான் அப்படின்னு நான் வந்து பார்த்தது கிடையாது. பட் இப்போ வந்து சரிங்க தெரியாமல் செஞ்சு சாப்பிட்றது வேற, தெரிஞ்சதுக்கப்புறம் அதை செய்ய வாமிட் மாத்திரம் வாங்கிட்டு வந்துருக்கேன், வாயில் போட்டுட்டேன். அந்த சிஸ்டர் மெடிக்கல் சிஸ்டர் கேட்டாங்க இன்னும் வாமிட் வருதுங்களா அப்படின்னு. ஆமாம் சிஸ்டர், காலையில் வெறும் வயிற்றுல வந்து டக்குன்னு கொமட்டிட்டு வந்துடுது அப்படின்னாங்க. எத்தனை மாதம் ஆச்சு? நாங்கள் 5 மாதம்னே. அப்படி கம்மியாயிக்கும், எடுக்க வேண்டான்னு சொல்லுங்கள், அப்படி பழக சொல்லுங்க அப்படின்னாங்க. கீழே போட்டுறேன். அப்படி பழகி அதான் காலையில் மட்டும்தான் அப்படின்னு. அது இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள இன்னும் ஒரு 10 நாள் 15 நாளில் சரியாயிருங்க. அதுவும் சரி, 5 மாதம் ஆயிட்டல, அதுவும் ரெடி ஆயிரும் அப்படின்னாங்க. பாப்பா வயிற்றுக்கு மாதிரி இப்படி வாந்தி மாத்திரை போடவே இல்லை தானே? போட்டையா? அவன்ல 8 மாதம் வரைக்கும் போகல. நீ 3 மாதம் 4 மாதமா தான் என்னமோ போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் போடல. ஆமாம், தக்காளி சேர்த்துக்கங்க. வெங்காயம் சேர்த்து தக்காளி சேர்க்கணுங்கிறது ஒரு ஐதீகம் இப்படித்தானே இல்லையா? யார் உனக்கு சொன்னா? இதுல யார் அக்கா யார் தங்கச்சி? வெங்காயம் அக்கா. அதான் அழுக வைக்குது. சொல்ல வந்தேன், வெங்காயம் அக்கா, தங்கச்சி வந்து தக்காளி. தங்கச்சி சாப்பிட்டா இருப்பா. இல்லை தப்பா சொல்றேன், எல்லா வீட்லயும் அக்கா தான் சாப்பிட்டா இருப்பா, தங்கச்சி தான் வந்து அழுக வைப்பா. இப்படி வெங்காயமே தக்காளியா? நானா எனக்கு அக்கா தங்கச்சி எப்படி
ஆனா நீ தங்கச்சி தானே. நான் தங்கச்சி தான். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. எடுத்து போட்டு உங்கள் மனம் போல. உன் மனசு இவ்வளோதானா? அவ்வளோதான். சின்ன மனசா இருக்கு, நல்லா நிறைய அள்ளி போடு மனசு. அப்புறம் பன்னீரை கட் பண்ணி உள்ள ஓட்டணும், அவ்வளோதானா? இல்லை, தக்காளி வேகட்டும். தக்காளி வந்து மெதுவா மெதுவா மெதுவா. ஜன்னல் திறந்துட்டா? ஜன்னல் திறந்துனா காற்று கிளம்பி வரும். நல்லா வணங்கணும். சொல்லு. வணங்கணும், நல்லா வணங்கணும், வதக்கணும். அதுக்கு வணங்கணும். என்ன ஃப்ரை பண்ணணும், நல்லா வணங்கணும். தக்காளி வந்து நல்லா வேகட்டும். கிளறி விடணும், தொலாவி விடணும். எடுத்து போய் தொலை வர்றது. குத்தி விடுங்க, நல்லா குத்தி குத்தி குத்தி. நல்லா வந்து இது வேகணும். ஓகேவா? நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறது வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் உள்ள சேர்க்கறதுல ஒன்றும் இல்லை. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஆஃப் பண்ணி சரி, ஓகேங்க. இது பண்ண நல்லா ஃப்ரை பண்ணி வந்து இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு மிளகாப்பொடி போட்டு லைட்டாக வந்து நான் கொஞ்சம் மேக்னேட் பண்ண மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதோட மாவும் வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி தான் போட போகிறேன். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சாச்சு. இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலையும் கொஞ்சமாக சீரகம் போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். இது நல்லாவே ஆறிடுச்சு. மாமா வந்து பிஎம் முனி சேனலுக்கு வ்ளாக் போடுறதுக்காக செல் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நம்ம இதோட இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? மாமா வரைக்கும் லேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்தியை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அரைக்கல. நீங்கள் வந்தீங்கன்னா குழம்பு இந்நேரம் குழம்பு வச்சு அந்த பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருங்க. என்ன பண்ணுறது, இன்னைக்கு லேட் எல்லாமே. vlog ரெடி பண்ணி வச்சிருங்க. என்ன vlog? நீங்க எதையுமே பார்க்க கூடாது. இனிமேல் நைட் ஃபுல்லா உங்களுக்கு அதான் வேலை. வேலையை விட்டு வந்தோடனே முதல்ல vlog எடிட் பண்ணி இந்த செல்ல இருந்து அந்த செல்லுக்கு அனுப்பி லோடு பண்ணி மேலே கொண்டு போய் பண்ணிட்டு 9:45 10 மணிக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா சரி. காலையில் எந்திரிச்சதே லேட்டு. ஏன்னா ஒரே செல்லில் தான் vlog எடுக்கிறோம். அதனால ஒன்றும் பண்ண முடியாது. கேமராமேன் இல்லாமல் ஃபஸ்ட்டே நேற்று போட்டு இந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க ஒரு அண்ணன், ஏன் சிஸ்டர் உங்களுக்கு கேமராமேன் இல்லையா, யாரும் வீடியோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லையா? இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்னு. ஜூஸ் குடிச்சியா? குடிச்சேன். அந்த இது போட்டனாலே இந்த பழம் இதாயிருச்சா, கெட்டு போச்சா? அந்த பழம் முன்னாடி அடிச்ச ஜூஸ் சூப்பராக இருந்துச்சு. இனிப்பு நல்லா இருந்துச்சு. இனிப்பா? நான் சர்க்கரை கம்மியாக போட்டிருந்திருப்பேன். சர்க்கரை கம்மியா? சர்க்கரை இல்லை, தீந்து போச்சு. இல்லை, நான் தான் நேற்றுன்னு சொல்கிறேன் சர்க்கரை இல்லை சர்க்கரை இல்லைன்னு மறந்துட்டேன். போய் சாப்பிட்டு போயிட்டு வரீங்களா? ரேஷன் கிடைக்கா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் கடையும் கூட்டமாக தான் இருக்கும். நாளைக்கு தான் போகணும். ஞாயிற்றுக்கிழமை திங்கெல்லாம் போய்க்கலாம் சாமி. வாங்கிட்டு வந்து நான் காலையில் மறந்துட்டேன். இல்லை, கடையில் வாங்கிட்டு வந்துருப்பேன். அப்புறம் உனக்கு மாத்திரை எங்கேருந்து வந்துச்சு? பால் பாக்கெட்டு சுத்தமாக இல்லை. அது அப்புறம் வாமிட்டு மாத்திரை இது எல்லாமே வாங்கிட்டு தான் வந்தேன் போய். சரி, ஓகேங்க. சப்பாத்தி போடட்டு பிரியா. சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு எப்படி வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். குழம்பு பாதியிலே நிற்கிது. நான் சரி ஏன் சும்மா உட்காராடி சப்பாத்தி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா பிணைஞ்சு ஊற வச்சு இப்போ பாரு நீங்கள் தேய்ச்சி முடிச்சிட்டேன். ஆளுக்கு 2 தான் கணக்கு. இதுதான் ஈவினிங் செஞ்சுக்கலாம்னு சொன்னேன். ஈவினிங்னா இப்போ எல்லாம் ஃப்ரீ எல்லாம் ஏதாவது நான் சாப்பிட முடியாதுல்ல. 7 மணிக்கு நான் சாப்பிட்னாலும் எனக்கு அப்படியே தாரு என்ன சாப்பிட்டாலும் தாரு உண்டை முழுங்கின மாதிரியே இருக்கு எனக்கு. நான் இன்னைக்கு என்ன சொன்னேன் உனக்கு? இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கன்னு சொன்னேன். இருக்கிற பழங்கள் எல்லாம் என்ன பண்ணுவேன்? இடையில சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, எல்லாம் காயாவாக இருக்கு. எல்லாம் பழம். ஒரு நாள் விட்டால் ஒரு நாள் கெட்டு போயிடுது, வேஸ்ட்டாக போகுது. பசிக்கிறது தான் ஜூஸ் குடி. இந்த பப்பாளி பழம் வெட்டி தர அது சாப்பிடு. அப்புறம் ஜூஸ் குடிச்சேன், குடிச்சுமே பசிக்குது. சரி, ஆரஞ்சு பழம் உரிச்சு தரேன், தர்பூசணி வெட்டி தரேன், வெட்டி தரேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ மேலே போய் 1 மணி நேரம் நில்லு. பசிக்குது, போ ஏதாவது பண்ணுது. சரி போரு.
போடல. ஓகே தான் ஓகே தான். தேங்காய் போடாதனால அது அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாடா. இப்போ என்னாச்சு? இப்போ இதெல்லாம் வந்து மசாலா அரைச்சாச்சு. இது போட்டு தான் அரைச்சிருக்கணும். அப்புறம் ஒன்றுமே சொல்லல நீ. எனக்கு ஒரு மாதிரி அப்போ நீ வணக்கும் போதே போட்டிருக்கலாமே. அதோட வணக்கும் போதே போட்டிருந்தேன்னா அப்படியே அரைச்சிருக்கலாம். அதே அப்புறம் தனியாக வச்ச சரி பரவாயில்ல. கிராம் சோம்பு தானே அப்படியே போட்டு விடு. சீரகம் தானே ஒன்றும் பண்ணாது. போடு. கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு தான் போடுறேன். நினைச்சு இப்படி போட்டேன்னா சமைக்கிறவங்க கன்ஃபியூஸ் ஆகிட மாட்டாங்களா? கரம் மசாலா அடுத்து பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பேன் என்ன பேனு? ஏய் ஓடு இருக்கிற வடச்சட்டில் செஞ்சா பத்தாது. சும்மா நம்ம சொல்லுவாங்கல்ல பெருமைக்கு புள்ள பார்த்தாங்கனாக்கா, சும்மா பெருமைக்கு வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சா மட்டும் பத்தாது. ரிச்சாக காமிக்கணும்னா வாழணும்னு அவசியம் கிடையாது. இருக்கிறத வச்சே வாழலாம். ரிச்சாக அப்படியே எல்லாத்தையும் ரிச்சாகவே காமிக்கணும். அப்போது இருக்கிறதுல வாழ்ந்தாவே சந்தோஷமாக வாழலாம். ஏன் வாட்டர் பாட்டில் ஊற்றுனீங்கன்னு கேட்குறாங்க. ஏன் வாட்டர் பாட்டில் ஊற்றுனா? நான் கடையில் ஒன்றா அதே பிளாஸ்டிக் தானே. கடையில் மட்டும் என்ன இதெல்லாம் கொடுக்குறியா? எண்ணெய் ஊற்றிட்டு பொறு எண்ணெய் காயட்டு. இப்போ தான் எண்ணெய் ஊற்றுனேன். உடனே கையில் குரண்டை அப்படி கண்ணி தூக்கிடுறது. என்ன பிடிக்கும்? உனக்கு சட்டியை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்கு வடச்சட்டினாவே நமக்கு பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் போகிற பக்கமும் வடச்சட்டி தானே தூக்குறாரு. அப்புறம் உனக்கு வடச்சட்டி பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா என்ன? உள்ளே வரல விட்டு பாரு. ஏன் நீ விடு. நீ போய் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து விடு. அப்படி சாயி. ஏன் அப்படியே போடக்கூடாது குழம்புல? இல்லைம்மா இது எப்படி பண்ணாமல் அதில் போட முடியாதாங்க? போடக்கூடாது. ஸ்மெல் ஒரு மாதிரி. இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல் ஒரு மாதிரியா தான் இருக்குது. கிறிஸ்பியாக இருக்கும். என்ன பியா? கிறிஸ்பியாக அப்படின்னு நான் தான் சொல்கிறேன். நான் செய்கிறது தான் சமையல். அதை தான் உண்மை. அதை செஞ்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பிட்டு தானே. அவ்வளோதானா? அவ்வளோதான். பொரிச்சு எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எலி போனையா 2 எடுத்து தண்ணி இடிக்கிடுங்க. லைட்டாக ஒரு பொன்னிறமாக வரணும். அதில் மஞ்சள் கலரில் போட்டதெல்லாம் காணாம். அதெல்லாம் அவ்வளோ எண்ணெயில் அப்படியே. அப்புறம் அது மேலே போட்டேன். அது அந்த ஸ்மெல்லு இருக்கும்பா ஒரு மாதிரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீரில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ரிலீஃபாக இருக்குது. அது சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கும். அவள் அப்போ தானே சாப்பிட்றா. உனக்காக செய்யல, அவள் சாப்பிடணுமேனு ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோதான் காலையில் டிஃபன் முடிச்சுட்டாளாச்சு. ஆமாம். குழப்பம். ஜூஸ் குடிச்சு பப்பாளி பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்தளவு வந்தால் போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக வந்து இங்கே இருந்தா இந்தளவு வந்தால் போட்டு எடுத்துக்கலாம். லோ பண்ணிவிட்டு காரம் தான் போட்டுட்டானான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. காரம் அதிகமாக போட்டுருந்தோம் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இதில் மிளகா போட்டு. மிளகா ஆனால் காரம் இல்லை தான் இந்த மிளகா நம்ம வாங்கினது. இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இது எப்படி சாப்பிட்டு நல்லா இருக்குமா? தெரியலைங்க, நான் சாப்பிட்டதில்லை. நானும் பல்லு விளக்கலாம் சாப்பிடல. சரி இன்னும் பல்லு விளக்கல. இல்லை டீ குடிச்சோட சரி வாய்க்கு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பல்லே விளக்கல. இப்போ தான் போய் வீட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பல்லு விளக்கி சொல்லி அதுக்கு தான் குளிக்கணும். வீடு துவைச்சி போகணும். எனக்கு எத்தனை வேலை இருக்குது. மேலே இருந்து துணி கொண்டு வந்து மடித்து வைக்கணும். திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து கொஞ்சம் வந்து ஹீட் கம்மியாக இருக்கும். லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பன்னீர் திருப்பி போடணும். உன்னோட ஒன்றும் ஒட்டவே இல்லை. நீ அப்படியே போட்டு விட்டு ஃப்ரை பண்ணி விடலாம். இல்லைம்மா, இது போட்டோன்னே விட்டிருங்க. அப்புறம் இதாகிக்கும் மாதிரி. சரி ஃப்ரை பண்ணி எடுத்துரு. பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. அதை எடுத்து வச்சுருந்தே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ செய்முறை பார்த்துடலாமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் க்ரீமு அதெல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக செய்வாங்க. நான் என்னோட ஸ்டைலில் செய்கிறேன். எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம். பட்டரே இல்லாமல் பட்டர் மசாலா இதான் வாங்க பார்க்கணும். இதுக்கு என்னடி என்ன தானே பட்ரு? இதுக்கு வேறு என்ன பட்ரு? ஏமா இது பன்னீர். சரி
உள்ள போடும்போது அமுல் பட்டர் இருக்குல்ல, ஆமா பட்டர் போட்டு போடுவாங்க, எண்ணெய் போட மாட்டாங்க. நான் எண்ணெய் ஊத்திருக்கேன். அட லூசு. அமுல் பட்டர் வந்து எவ்வளவு, அது 8 ரூபா, சின்ன பாக்கெட் 8 ரூபா. அப்பனா இது பன்னீர் மசாலான்னு சொல்லு, பன்னீர் பட்டர்னு சொல்லாத. பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் போடாத பன்னீர் பட்டர் மசாலா. கடுகு போட்டுக்கலாம், கடுகு போடக்கூடாது, நான் போடுவேன். பன்னீர் போடல, இது பட்டர். பன்னீருக்கு கடுகு, பட்டருக்கு கடுகுக்கு என்னடி இருக்கு, சம்பந்தமே இல்லாம சொல்ற. ஏய் பட்டர் போட்டா கடுகு இது ஒரு மாதிரி இதாகும், ஸ்மெல் அடிக்கும். ஐயோ, ஆனா செஞ்சே கொடுத்ததுல, ஆனா அதை பத்தி இல்லாதெல்லாம் சொல்ற மாட்டேங்க. ஏய் வைத்தியமே, நீ தின்னதுலன்னு சொல்லு, நான் செஞ்சிருக்கேன். ஒரே ஒரு தடவை தான் செஞ்சிருக்கீங்க, அப்ப எப்படி? கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் பக்கத்துல இருந்தாலும் எனக்கு தள்ளி விடுற. கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இதையும் வந்து உள்ள போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி எப்படி? ஏப்பா? ஆமாப்பா. தண்ணி ஊற்றிக்கலாம். சொல்லுமா, ஒரு நிமிஷம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னும் தண்ணி ஊற்றலாம்னு நினைக்கிறேன். பத்தாது. இப்போ வந்து இதில் இது ஆட் பண்ணி கொஞ்சம் இது வரட்டும். சரி இருங்க, இப்போ ஊற்றிக்கலாம். இதில் இப்போ என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லு. மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள். மிளகாத்தூள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுவில, அப்புறம் காரம் பத்தாம போச்சுன்னா காரமாக இருந்ததுன்னா அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மாமா சொன்ன மாதிரி கெட்டி க்ரீமியாக இருக்கும். ஆமாம், இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொதிக்கும் போது சுண்டிருச்சுன்னா இப்போ ரொம்ப இதாகிடும். ஆமாம், எனக்கு தண்ணி ஊற்றி கொதிச்சதுன்னா சுண்டும் போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் இது போட்டிருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னது? என்ன போட்டா? நீ தான் அதில் சொன்ன எதுவுமே போடலையே. உனக்கு தெரிஞ்சு எதுவுமே தெரியாமல் பூசை போட்டுருக்கியே. என்னது அது? போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா வடிகட்டி தெரியுமே அது. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுவோம். இது வந்து கொதிக்கிறப்ப வந்து பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடி பிடிச்சிரும், பக்கத்துலேயே நிற்கலாம். யார் பக்கத்துல? கொதிக்கிட்டு கட் பண்ணுங்க. இது போடணும். எந்த இது? இல்ல இன்னும் அந்த கன்சன்டன்சி என்ன வரல, அந்த பதத்துக்கு வரல, அதுக்குள்ள போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா, இது பேர் மறந்துட்டேன், பஜ்ஜி பட்டாணி போட்டுக்கலாம். வேக வச்சிட்டியா? அப்ப சரி, வேக வச்சிட்டேன். தண்ணி ஊத்தி ஒரு கதையிலேயே போட்டலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சோறு வைக்கணும். நல்ல வேலை தேவம் ஞாபகம். அத சொல்லுங்க. சப்பாத்தி இருக்குல, சாப்பாடு அப்புறம் வச்சுக்கலாம். இல்ல சும்மா கொதிக்கணும் தான். நல்ல வேலை, அது வேக வச்சதுதான். போட்டுக்கலாம், பன்னீர் போடும் போதும் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் காரம் கீரமெல்லாம் பிடிக்கும். சமையலை பார்த்து செஞ்சாங்கன்னு வச்சுக்கவே அவங்களே மறந்து. ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் வந்து இங்க இருங்க, உண்மை சொல்றேன். நான் எதையுமே கட் பண்ணாம அப்படியே வீடியோ எடுக்கிறேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிரும்ல. அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது. ஆனா நீ ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லவே இல்லையே, பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு சொல்லவே இல்லையே. சொல்லல, இப்ப நான் சொல்றேன். நைட்டே நான் வந்து கொஞ்சமா பச்சை பட்டாணி ஊற வச்சுட்டேன், அதை விசிலு விட்டு வச்சுட்டேன், மறந்துட்டேன். இவரு எப்பவுமே கூட நின்று கரெக்டா எடுத்துருவாரு. இன்னைக்கு அவர் பக்கத்துல டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்டே எனக்கு இல்ல, அடுத்த டைம் எடுக்கும்போது என்ன தெளிவா உங்களுக்கு போட சொல்றேன். இப்போ நினைப்பீங்க, ஏன் சிஸ்டர் இவ்வளவு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கீங்க? நானே கேட்டேனே, ஏன் குட்டி குட்டி கட் பண்ணி? என்ன அப்படின்னா, பாப்பா சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறா. அதனால அவ வந்து அதை ஸ்கிப் பண்ணாம எடுத்து சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து போட்டுட்டேன். அவ நல்லா சாப்பிட்டா அப்படின்னா அடுத்த டைம் எனக்கு கொஞ்சம் பெருசா போட்டு புலாவ் ட்ரை பண்ணலாம். இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் புலாவ் செய்வேன் தெரியுமா, புலாவ் ட்ரை பண்ணி தரலாம். ஓகேங்களா? அவ கேட்டா என்ன புலாவ் செய்வ? என்ன தேங்காய் பால் வச்சு செய்வீங்க, அதான் புலாவ். என்ன செஞ்ச? தேங்காய் பால் சாப்பாடுமா? தேங்காய் பால் சாப்பாடு அது புலாவ். நம்ம பண்றது பாஸ்மதி ரைஸ்ல பண்ணி அது பிரியாணி சாப்பாடு அப்படிங்கறோம். புலாவ் நம்ம அதுக்கு அது செஞ்சு சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிடணும், செம்மையா இருக்கும். கேரட், பீன்ஸ், பட்டாணி இதெல்லாம் போட்டு இதையும் போட்டு செஞ்சோம் அப்படின்னா சூப்பரா
சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. சரி இது ஆகட்டும். இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பன்னீர் தூக்கி போட்டுடலாம். பன்னீர் தூக்கி வெளியே போட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு நல்லா. ஓரளவுக்கு கம்மு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்படி சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இது வேணுமோ திக்னஸ் கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு. திக்னஸ் வரைக்கும் எடுத்துட்டு நம்ம வந்து பன்னீரை வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டுட்டு எவ்வளோ நேரம்? ரொம்ப நேரம் விடக்கூடாது, கெட்டியாக போயிடும். ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கோம்ல, ஆல்ரெடி அதில் நான் உப்பு மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன். பண்ணி தானே வறுத்துருக்கேன். அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சூட்லேயே விட்டுட்டா போதும் நினைக்கிறேன். போதும். ஆல்ரெடி வறுத்துருக்கறனால கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதனால் ஹையில் வந்து ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்தமல்லி தலை எங்கள் வீட்டில் இல்லாத நான் போடலை. இல்லையா? வாங்கிட்டு வந்தேன் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன். அன்னைக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னும் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை அது வந்து போடணும். கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து அதை நம்ம எதுக்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா சுண்டல் அப்படின்னு இந்த மசாலா சன்னா மசாலா செஞ்சுட்டு இருக்கிறப்ப நான் வாங்கி வச்சேன். இப்போ சன்னா மசாலாவே செய்யறதே விட்டேன். அடுத்த டைம் கண்டிப்பாக சன்னா மசாலா ரெசிபி போடுறேன். சூப்பராக இருக்கும், அது ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கஸ்தூரி மேத்தி வந்து போடவும் இல்லை, அதனால நான் போடலை. ஓகே நல்லா இருக்கு. எனக்கு ஒன்றும் வரல. மூக்கு செத்து போச்சா நாக்கு செத்து போச்சா அந்த இடத்துல. சரி ஓகே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறோம். வாங்க சாப்பிடலாம். இருக்கு நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே வைக்கிறேன். அதானே சைடில் சின்னதாக டப்பாவில் தட்டில் இந்த அக்கா கொடுத்தாங்க. ஓ பிரியாணி டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சமைச்சு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பாப்பா தான். பன்னீர் பட்டர் மசாலா என்ன வாயில் வச்சதும் ஊங்கிற உங்கள் அம்மா சொல்லுவாள்ல. நல்லா இருக்குதுங்க. ஓகே அப்போ நல்லா இருக்குங்களாம்மா? சூப்பராக இருக்குண்டா. சூடாக இருக்கா? வந்து நம்ம பேசுகிற எதுவுமே கேட்கல, இங்கே எடுத்து வச்சு எதுவுமே பார்க்கல. கொடுங்க ஒரு நிமிஷம். உப்பு கரெக்டாக இருக்கா? உப்பு தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உப்பு கம்மியாக இருக்கா? ஓகேவா? காரம் நல்லா இருக்கத்துங்க. ஆச்சு என் தங்க முட்டை. சரி ஓகே வாங்க சாப்பிடலாம். சப்பாத்தி பன்னீர் பன்னீர் மசாலா அப்புறமா கொஞ்சம் சாப்பிடலாம். வாங்க சாப்பிடுவோம். ஓகேங்க, இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப் இருக்கும், கண்டிப்பாக பாயிண்ட்டு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். அடுத்து என்ன ரெசிபி போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் டாடா.